நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ஒரு காமெடி, அதாவது ஸ்டாண்டப் காமெடி மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டாண்டப் காமெடியோட ஃபோட்டோ பின்னாடி 42 பெண்களோட மர்மமான மரணம் இருக்குன்னு நம்ப முடியுது அவங்களால. ஆமாங்க, அது கென்யா, நைரோபி. கென்யாவோட தலைநகரம் கூட சொல்லலாம். ஜூன் 26 ஒரு மிஸ்ஸிங் கேஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு, காலேஜ் போன பொண்ணு காணான்னு சொல்லி, 18 வயசு பொண்ணு வந்து காணான்னு சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் வருது. அவங்களும் தேடி இருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸும் இறங்கி தேடிட்டு அதில் எல்லா கேஸும் மாதிரி இந்த கேஸும் இறங்கி தேடுறாங்க. பட் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு 3 நாள் போகுது. அவங்க அந்த கேஸை வந்து அந்தளவுக்கு பெருசாக பார்க்காம விட்டுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா, ஜோசஃபின் இருக்குல்ல, அந்த மிஸ் ஆன பொண்ணோட சிஸ்டருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, ஜோசஃபின் வந்து அங்கே இருக்க ஒரு குப்பைத்தட்டியில் இறந்து கிடக்கிறத கனவு வருது. உடனே என்ன பண்ணுறான்னா, அவள் ரொம்ப பயத்தில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, இது அவ்வளோ பெருசாக எடுத்துக்காம கனவுல வந்ததெல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டாக எப்படி எடுத்துக்க முடியும்னு சொல்லி, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க அந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் சொன்னதை வந்து அவள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிக்கும் போது ஒரு குப்பை கவரில் வந்து, கார்பேஜ் கவரில் வந்து ஒரு சில எலும்பு துண்டு அப்புறம் பாடிலாம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதை போய் செக் பண்ணி பார்த்தா அது ஜோசஃபின் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட உறவினரை வந்து கொண்டு வந்து கன்ஃபெஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இது தீவிரமான கேஸ்ன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரித்ததில் மொத்தம் 8 பேர்த்தோட உடம்பு கிடச்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, அவங்க விசாரித்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த கார்பேஜ் அதை சுற்றி, அந்த குழியை சுற்றி கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னோட பொண்ணுங்களையும் காணோம் அப்படின்னு சொல்லி வந்தோடனே கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆனோன்னு உடனே அதை ஒரு பெரிய விஷயமா சென்சேஷனலாக எடுத்துகிட்டு பெரிய கேஸாக ஃபில் பண்ணி நிறைய பேர் அங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறையா உடம்பு கிடைக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பொண்ணுங்களோட உடம்பு, ஒரு 5 ஜென்ஸோட உடம்பு கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை அக்கம் பக்கத்தில் இருக்க நிறைய பேரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஜோசஃபினோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷனை வச்சு அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அந்த ஃபோன் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாங்க. அப்போ வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் ஆனது வந்து அதே தெருவில் இருக்க கோலின் ஜுமாய்ஸ்ன்ற ஒரு 33 வயசு ஒரு ஆளோட ஃபோன் தாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, அவனை வந்து போய் கைது பண்ணுறாங்க. தேடி கைது பண்ணும்போது அவன் வேறு யாரும் இல்லை, அதே இடத்துல வாடகை எடுத்து தங்கியிருக்க ஒரு மனுஷன் தான் அந்த கோலின் ஜுமாய்சி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. உடனே அவரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக அமைதியாக இருந்தவன் கொஞ்ச நேரம் ஆக ஆக அவனோட அந்த கில்லிங் மைண்டு வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. என்னென்னா, நான் வந்து 8 பேர்த்தெல்லாம் கொல்லலை, மொத்தம் 42 பேரை கொண்டிருக்கேன்னு சொல்லி உண்மையை சொல்கிறான். உடனே பயத்தில் தகச்சு பண்ண போலீஸு மேலும் அவனை விசாரிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வந்து 2022 அவருக்கு வந்து கலைனா அப்படின்ற ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு டெய்லியும் அவங்களுக்குள்ள நிறையா சண்டை வந்துருந்துருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சண்டை ஒரு நாள் வந்து பெருசாகி ஒய்ஃபை வந்து இவர் கொள்கிறாரு. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது அவங்க மறைக்கணுன்றதுக்காக அவங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு சிக்கன் வெட்டுற மாதிரி ஃபுல்லாக வெட்டி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறைக்கணுன்றதுக்காக எல்லாரும் நைட்டு தூங்கணுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க குப்பை குழியில் வீச ட்ரை பண்ணுறாரு. இது 6 மாதம் ஆகுது இவர் இது பண்ணதுக்கப்புறம். 6 மந்த் வர போலீஸ்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. உடனே இந்த கில்லரோட மைண்டு இன்னமும் ரொம்ப கேவலமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா, இது வந்து அவனுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே மாற ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் கூட அவன் வந்து நிறைய பெண்கள் அவங்க கூடலாம் பழக ஆரம்பிச்சிருக்கான். பப்பு, ஸ்போர்ட்ஸு, கிரவுண்ட் நிறைய இடம் போக ஆரம்பிச்சிருக்கான். தேட்டர் அந்த மாதிரி போகும்போது அங்கே நல்ல பழக்கத்தை உண்டாக்குறான். தன்னோட ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணுறான், நிறையா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அப்படி பழகுனவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள ஆசை வார்த்தை கூறி பேச சொல்லிவிட்டு, ஏதாவது ஒன்று மயக்க மருந்து கலந்து ஏதாவது ஒன்று குடிக்க சொல்லிவிட்டு, அவங்க மயக்கமானவனை அவங்கள பாதி உயிரோடு இருக்கும்போது கழுத்தை நெரிச்சு கொள்கிறான். கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அதே மாதிரி எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை வெட்டி நிறையா பெண்கள் அந்த மாதிரி கார்பேஜில் தூக்கி முன்னாடி சொன்ன மாதிரி தூக்கி வீசி அந்த தடயத்தை அழிக்கிறான். இன்னொன்று என்னன்னா, ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கொன்னுட்டு அவங்கள வெட்டாமல் அப்படியே ஒரு 3 நாள் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, அந்த ரத்தம் வந்து ஃபுல்லாக உரையிறதுக்காக வச்சுருக்கான்னு சொல்லி போலீஸ் வந்து பின்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வெட்டி ரத்தம் அப்போ வந்து வெளியில் வராது, அப்போ அவங்கள எடுத்துகிட்டு போய் அந்த குப்பை குழியில் வீசுறத வந்து போலீஸ் விசாரணையில் அவன் சொல்லியிருக்கான். இப்படி ஒரு
கொடூரனை இவனோட விசாரணைக்கு அப்புறம் 30 நாள் ரிமைண்ட் பண்ணுறாங்க போலீஸ். உடனே என்ன பண்ணுறாங்க, ஜூலை 17 கோலினோட லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட என்னோட ஆள் வந்து தப்பானவர் இல்லை, அவர் வந்து ரொம்ப அப்பாவின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் இது வரைக்கும் யாரையும் கொன்னதில்லை, அவர் நார்மல் ஒரு வேலை செய்கிறவர். போலீஸ் வந்து பொய்யா புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே இல்லாத கேஸ் சொல்லுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மீடியாவும் இதை வந்து சந்தேகத்திலேயே கொண்டு போகிறாங்க. பட் இதில் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, இடையிலேயே இந்த இறந்தவங்க ஜோசப்னு சொல்லி மிஸ்ஸிங் ஆனாங்க அந்த பொண்ணோட அம்மாவை கேட்குறாங்க. அவங்க இந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இறந்த ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஒரு உண்மை வருதுன்னா, அந்த ஒய்ஃபை வந்து அவங்க ஒய்ஃபோட அம்மாட்ட விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் ரொம்ப நாளாக தேடினேன், கிடைக்கல, அதனால நான் அப்படியே விட்டுவிட்டேன், ஆன்லைனில் அப்பப்போ வருவாங்கன்னு சொல்லி. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அந்த பையனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க எப்படி இவன் கொண்டிருப்பாங்க, இன்னும் 42 பேரை கொண்டானா, இல்லை பொய் சொல்கிறானா, இல்லை வேறு யாருக்காவது இவன் கன்ஃபியூஸ் பண்ணுறானு சொல்லி போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. சரின்னு சொல்லி 35 நாள் அவனை வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க. அதுவும் அப்படியே போகுது, ஒரு 4 வருஷத்தை போகுது. இந்த விசாரணையும் அப்படியே ஒரு தள்ளி போடுறாங்க. கொஞ்ச நாள் போனோன்னா அவன் வந்து அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 12 கைதிகளோட தப்பிச்சு போகிறான். 2025 தப்பிச்சு போகிறான். கென்யா கவர்மெண்ட்டும் தேடுறாங்க, தேடி பார்க்குறாங்க. அவனை பிடிக்கிறதுக்கு 10 லட்சம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வர பிடிக்க முடியல. இப்போ அவன் யாரை எங்கே கொண்டுட்ருக்கான், எத்தனை பெண்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. உண்மையாக அவன் கொலை பண்ணுறானா, இல்லை அப்பாவியா, இல்லை சீரியல் கில்லரா, எதுவும் இன்ன வரை கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு என்ன இந்த கேஸ்லேருந்து தெரியுது? உண்மையாக அவன் அப்பாவியா, இல்லை கில்லரா, இல்லை வந்து அவனை வந்து வேறு யாரோ சூழ்ச்சியில் சிக்க வச்சுருக்காங்களா? நீங்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி மிஸ்ட்ரியான அன்சால்வ்டு கேசஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது கேஸ் தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸில் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அடுத்த கேஸ் வந்து என்னன்னு சொல்லி போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.